பொதுவாக துலாமில் பிறந்தவங்களுக்கு ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்குங்க சார். அது என்ன குணம்ங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். இவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே என்னென்னா, நம்மளுக்கு ஒரு ரெகுலரான ஒரு வருமானம் வேணும், நம்மளுக்கு ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், அதே மாதிரி எதிர்காலம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில சேவிங்ஸ்லாம் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வாழ்க்கையில் இவங்களால தன வரவுகள் உண்டு, பண வரவுகள் உண்டு, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பணத்தை சேர்க்க முடியுமானா சேர்க்க முடியாது. காரணம் என்னென்னா, இவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை. என்ன இவங்களுக்கு குழந்தை இல்லாத காரணம் என்னென்னா, நிறைய துளாராசியில் பிறந்த பெண்கள் கர்ப்பப்பை கோளாறு சம்பந்தமான பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து நிறைய பேர் ஃபெயில் ஆகி ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தையே வேண்டான்ற அளவுக்கு உடல் பாதிப்புகள் நிறைய சந்திச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டில் துளாராசி என்பது எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு பேர் புகழ் வாங்கக்கூடிய நேரம். நிரந்தர வருமானம் வேணும் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக செல்ல வேண்டிய கோயில் என்னென்னா, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு பண்ணுறது. அது முக்கியமாக என்னைக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பக்தி ப்ளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். துலாம் ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சார். பொதுவாக துலாமில் பிறந்தவங்களுக்கு ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்குங்க சார். அது என்ன குணம்ங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். துலா ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ராசியிலேயே உச்சமாகக்கூடிய கிரகம் சனி பகவான், நீச்சமாகக்கூடிய கிரகம் சூரியன், ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கிரன். இவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே என்னென்னா, நம்மளுக்கு ஒரு ரெகுலரான ஒரு வருமானம் வேணும், நம்மளுக்கு ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், அதே மாதிரி எதிர்காலம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில சேவிங்ஸ்லாம் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வாழ்க்கையில் இவங்களால் சாதிக்க முடியாத ஒரு விஷயமாகவே மாறிக்கிட்டே இருக்கும். இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, அது குணமாக, அது இயல்பா, இல்லை அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையான தெரியாது. என்ன பிரச்சனை இருக்குன்னா, வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் புதுசு புதுசாக பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய துளாராசி என்பவர்களுக்கு என்னென்னா, கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி நிறைய பேருக்கு சொத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் குலதெய்வம் சார்ந்த ஆசீர்வாதம் இல்லாதனால கணவன் மனைவி சண்டை, குழந்தைங்க சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இவங்க ஏதாவது ஒரு விஷயம் நினைக்கணும் செய்யணும்னு நினச்சாங்கன்னா அது சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் எப்போவுமே இருக்கும். இதெல்லாம் விட இவங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் உதவக்கூடிய வகையில் இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நம்ம 4 பேருக்கு நல்லதை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க யாருக்கெல்லாம் நல்லது பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இவங்களுக்கு கெட்டது மட்டும்தான் செய்வாங்க. அதுதான் இவங்க வாழ்க்கையில் படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே. அம்மா அப்பாக்காக நல்லது செஞ்சேன், கடைசியில் அம்மா அப்பா தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கணவருக்கு சப்போர்ட் பண்ண கணவர் கடைசியில் இப்படி பண்ணிட்டாரு, மனைவிக்கு சப்போர்ட் பண்ண மனைவி இது மாதிரி பண்ணிட்டாங்க, குழந்தைக்காக நான் எல்லாமே செஞ்சேன் ஆனால் யாருமே என்னை காப்பாற்றலை, என்னுடைய அண்ணன் தம்பிக்காக நிறைய விஷயங்கள் பண்ண கூட இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டேன், நான் தான் இதை படிக்க சொன்னேன், நான் தான் இதை படிக்க வச்சேன், எல்லாம் செஞ்சேன், கடைசியில் அவங்களாம் அதெல்லாம் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பெற்றவர்கள் துளாராசி அன்பர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நியூ இயர் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமான பலன் தரப்போகுதுங்க சார்? இவங்களுக்கு இந்த வருடத்தில் என்ன பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்குங்க சார்? துளாராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 80% இவங்க வாழ்க்கையில் நினச்ச விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. என்ன சார் அப்போ 100% கிடையாதா அப்படின்னு கேட்டால், காரணம் சில காரணங்கள் இருக்குது. என்னென்னா, ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 6ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல குரு வரப்போகிறாரு, அதே மாதிரி 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது இருக்கார். இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2026ஆம் ஆண்டில் நினச்ச விஷயங்கள் எல்லாம் சாதிக்கலாம் நினச்சி சில விஷயங்கள் செய்யும்போது அதில் கடைசியில் ஏதாவது ஒரு குறை இருக்கும். அந்த குறை தான் அந்த 20% சொன்னேன். அதனால் பார்த்திங்கன்னா, பெருசாக நிறைய விஷயங்கள் செய்வதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வரும், எல்லாம் செய்வாங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் அதில் குறையோடு இருக்கக்கூடிய ஒரு வருடமாக 2026ஆம் ஆண்டு அமையப் போகிறது. 2026ஆம் ஆண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு பண சேர்க்கை, பண வரவு இது எப்படிப்பட்ட பலன் தரும் சார்? துளாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு பண வரவு உண்டு. பணத்தை சேர்க்க முடியாது, அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் பண வரவு உண்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம்,
தனஸ்தானத்தை குரு பகவானே உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய ஒரு நிலை 2026ஆம் ஆண்டில் இருக்குது. அதனால் தன வரவுகள் உண்டு, பண வரவுகள் உண்டு, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பணத்தை சேர்க்க முடியுமானா சேர்க்க முடியாது. காரணம் என்னென்னா, இவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு பின்னாடி ஒருத்தர் துரத்திக்கிட்டே வருவாங்க. இவங்க ஒன்றும் கிடையாது, ஏதாவது நம்ம போய் ஏதாவது ஒரு கோல்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, ஏன் இந்த லோன் கட்ட மாட்டேருக்கீங்க அப்படிம்பாங்க. சரி ரைட், இந்த லோனை கட்டுவோம் அப்படின்னு பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை இவங்களுக்கு நடக்கும். ஆனால் பண வரவுகள் உறுதியாக வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பணத்தை சேர்க்காமல் கடன் கட்டுற வழியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேர்க்கறதுன்றது அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடக்க தான் போது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இப்போதைக்கு பணத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு, சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? துலா ராசி என்பவர்களுக்கு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் 2026ஆம் ஆண்டு நிறைய நடக்கும். உண்மையிலேயே என்ன கேட்டிங்கன்னா, துலா ராசி தான் பிஸ்னஸ் அதிகமாக பண்ணக்கூடிய ராசி. நீங்கள் அந்த ராசியோடைய சிம்பிளே பார்த்தீங்க அப்படின்னா தராசு தான் இருக்கும். வியாபார ஸ்தலத்தில் என்ன இருக்குது? தராசு தானே இருக்குது. அதுபோல் அந்த தராசு மாதிரி பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள் இந்த துலா ராசி என்பது. என்ன தப்பு பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கடனை வாங்கி மாட்டிப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்னா, பிஸ்னஸில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜெயஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருப்பது நல்லது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறதுனால இவங்க தொழிலில் போட்டிகளை வென்று தொழிலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகுது. போட்டியை வென்று பல விதமான விஷயங்கள் லாபங்கள் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க போது. குரு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், லாபம் இருக்கும், பண வரவுகள் இருக்கும். பழைய மாதிரி அந்த தடைகள் இல்லாமல் தொழிலில் அபிவிருத்தி செய்யக்கூடிய, தொழிலில் வேறு புதிய புதிய தொழில்கள் செய்யக்கூடிய, புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாம், புதுசாக ஸ்டாஃப் போடலாம், நம்மளும் பெருசாக பண்ணணுன்ற எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. துலாம் ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலையில் முன்னேற்றம் இல்லை வேலை மாற்றம், சம்பள உயர்வு இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுங்க சார்? 2026ஆம் ஆண்டு துலா ராசி என்பவர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பட்டங்கள் பதவிகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க 10ல் குரு இருந்தால் பதவி பறி போயிடும். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டில் துலா ராசி என்பவர்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு பேர் புகழ் வாங்கக்கூடிய நேரம். நிறைய துலா ராசி என்பவர்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலையில் எல்லா தகுதிகளும் இருந்து பின்னுக்கு தள்ளப்பட்ட ராசி என்பவர்களாக துலா ராசி என்பவர்கள் இருக்காங்க. எல்லா நாலேஜ் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பாலிடிக்ஸில் இவரை போட்டு நசுக்கிட்டே இருப்பாங்க. இவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் கூட அது வெளியில் தெரியாமல் இருக்குது. அது தெரிந்து அதன் மூலமாக இவருக்கு ஒரு பதவி இருக்குது, இவருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கும். நிறைய துலா ராசி என்பது இந்த வருஷம் வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆளாக இருக்க போகுது. அவங்க 10 வருஷம் வேலை செய்யட்டும், 20 வருஷம் வேலை செய்யட்டும். நிறைய துலா ராசி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு 15 வருஷமாக இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன், இப்போ போய் நான் அங்கே வேலை தேடுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக மாறணும். நிறைய துலா ராசி என்பதுக்கு பிரச்சனை ஏன்னா ஒரே கம்பெனியில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன கேட்டிங்கன்னா, இவங்களுடைய வீக்னஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு இவங்களை அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, அதனால் எனக்கு வருமானம் வரலன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு வேலை மாற்றம் உறுதியாக செய்யணும். அதன் மூலமாக பயன்பெறக்கூடிய முதன்மையான ராசியாக அந்த துலா ராசி என்பது இருக்க போகிறாங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் என்னென்னா டெம்பரவரி ஜாபில் நிறைய பேர் இருக்காங்க. அதேமாதிரி எப்போ வேலை போகும் நிறைய பேர் தெரியாமல், அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலையில் நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்க போது, அங்கேயுமே நல்ல ஒரு பதவிகள் கிடைச்சி நல்லா சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிலை 2026ஆம் ஆண்டில் துலா ராசி என்பதுக்கு இருக்க போகுது. துலாம் ராசி நேயர்கள் யாரிடம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சார்? எந்த ராசினரனால் பிரச்சனை அதிகமாக இருக்குங்க? துலா ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டால் மிக மிக முதன்மையான ராசி மீன ராசி என்பதுகிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் ரிஷப ராசி அன்பர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த துலா ராசிக்கு மீன ராசியும் ரிஷப ராசியும் என்ன பண்ணும் அப்படின்னா, மெயினாக ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்புகளை அவங்க கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு ஏதாவது இவங்களை பற்றி தாழ்வாக பேசிடுவாங்க, இவங்களை பற்றி ஒரு குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க மூலயமா வளர்ச்சி அடைந்தவர்கள் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, இவங்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதேமாதிரி நிறைய நண்பர்கள் இந்த துலா ராசி என்பதற்கு மீனராசியாவோ ரிஷபராசியாவோ இருக்காங்க
அப்படின்னா அவங்களால ஒரு பாதிப்பு வராமல் போகவே போகாது. ஒரு மிகப்பெரிய துரோகத்தையும் இந்த ராசி என்பர்கள் துலா ராசி என்பர்கள் கண்டிப்பாக செய்வாங்க. அதனால் இவங்கக்கிட்ட எப்போவுமே கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலாம் ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? துலா ராசி என்பவர்களுக்கு திருமண யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 2026ஆம் ஆண்டில் கண்டிப்பாக சாதகமாக தான் இருக்குது. எப்படின்னா குரு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு என்னென்னா கல்யாணம் பண்ணும்போதே இவங்க யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே இருக்கணும், எல்லாருமே சேர்ந்து நம்ம வாழணும்னு நினச்சி நிறைய வரன் பார்ப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது எப்படி நடக்கும்? நிறைய நேரத்தில் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழல் அதனால தான் வரும். அது மாதிரி இல்லாமல் இவங்க என்ன பண்ணணும், இவங்களுக்கு ஏற்ற வரன் பார்த்தா போதும், எனக்கு கிடைச்சாம எனக்கு நான் இருக்கிற மாதிரி ஒரு வரன் கிடைச்சா போதும், ஒரு பெண் கிடைச்சா போதும், ஒரு பையன் கிடைச்சா போதும்னு பண்ணாங்க அப்படின்னா இந்த குடும்பஸ்தானத்தை குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்கறனால நல்ல ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா காதல் திருமணத்தில் பிரச்சனைகள் வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். அதனால் கண்டிப்பாக துலா ராசி என்பதெல்லாம் இருக்காங்க அப்படின்னா காதல் சம்பந்தமான விஷயத்துக்கு திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க, காதல் பண்ணுறாங்க, நான் அம்மா அப்பா கிட்ட கேட்டு நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதில் ஒரு பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் போய் இவங்களாம் மாட்டிக்கிட்டு கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்னு அலையிற மாதிரி ஆயிரும். தேவையில்லாமல் அந்த விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி ஜாதகம் பார்த்தாங்க செஞ்சாங்க அந்த மாதிரி வரன் அமைவதற்கான வாய்ப்பு 2026ஆம் ஆண்டில் நிறைய இருக்குது. துலாம் ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமாக இருக்குங்க? இந்த 2026ஆம் ஆண்டு துலா ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடம். ஏன்னா 5ஆம் இடம் தான் குழந்தைய சொல்லுவோம். அங்கே ராகு பயணிக்கிறதுனால, அதே போல் குரு உச்சம் பெற்ற குரு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன இவங்களுக்கு குழந்தை இல்லாத காரணம் என்னென்னா நிறைய துலா ராசியில் பிறந்த பெண்கள் கர்ப்பப்பை கோளாறு சம்பந்தமான பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து நிறைய பேர் ஃபெயில் ஆகி ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தையே வேண்டான்ற அளவுக்கு உடல் பாதிப்புகள் நிறைய சந்திச்சிட்டாங்க. அதனால் அந்த பிரச்சனைக்கே போகக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கே போகாமல் நிறைய பேர் முயற்சி பண்ணலாம் நடக்காமல் இருக்குது. அது எல்லாமே திருப்பி பழைய மாதிரி இவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு கடன் பிரச்சனை எந்த அளவு குறையும் சார்? துலா ராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்தே ஆகும். ஏன்னா தனஸ்தானத்தை தனக்காரன் குழு பார்க்குறார். முதல்ல இவங்களுக்கு வந்து வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். நிறைய துலா ராசி என்பவர்கள் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா எனக்கு வராத பணம் நிறைய இருக்குது, அந்த பணம் வந்தாவே என் கடனை தீர்த்துருவேன் அப்படின்னு இருப்பாங்க. அது எல்லாமே 2026 கண்டிப்பாக வரும். அதே போல் நிறைய துலா ராசி என்பவர்கள் என்ன பண்ணுவோன்னா தொலைநோக்கு பார்வையின் காரணமாக ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சீட்டு போட்டிருப்பாங்க, வெளியில் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே லாஸ்ட் 3 இயர்ஸாக வரல. ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே என்ன பணம் போட்டாங்களோ அதோட கம்மியாக இருக்குது. அதேமாதிரி சீட்டு போட்டவங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர். அதே பேர் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல ரிட்டர்ன்ஸே இல்லாமல் அவங்க திருப்பி கொடுப்பாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாறி இவங்களுக்கு அந்த பண வரவுகளாக வரும். அதன் மூலமாக இவங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் இந்த வருஷம் இவங்க ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு வண்டி வாங்குறதுக்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி நிறைய துலா ராசி என்பது இந்த வருஷம் நகை வாங்குவதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமையப்போகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம், கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா அது என்னவா இருக்குங்க சார்? துலா ராசி என்பவர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னா திருவண்ணாமலை சிவபெருமானை போய் வழிபாடு பண்ணுறது. ஏன் சார் திருவண்ணாமலைக்கு போனோம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா துலா ராசியில் நீச்சமாகக்கூடிய கிரகம் சூரியன். அதனால் என்னென்னா இவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இல்லை அப்படின்றதான் பிரச்சனையே. அப்போ அந்த நிரந்தர வருமானம் வேணும் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக செல்ல வேண்டிய கோயில் என்னென்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு பண்ணுறது. அது முக்கியமாக என்றைக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமையில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது முக்கியமாக ஒரு பாத யாத்திரை, அதாவது கோவில் வலம் வர்றது, கிரி சுற்றி வர்றது, அதாவது மலை சுற்றி வர்றது பண்ணுறது நல்லது. இல்லை சார் எனக்கு வயசாகிடுச்சு என்னால் போக முடியாது, அட்லீஸ்ட் கோவில் உள்ள பிரகாரத்தையாவது இவங்க நடந்து வந்தாங்க. அப்போ நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஓம் நம சிவாயா அப்படின்ற ஒரு மந்திரத்தை சேர்த்து சொல்லிகிட்டே வந்தாங்கன்னா
2026ஆம் ஆண்டில் பலவிதமான பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இந்த சிவ வழிபாடு கண்டிப்பாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு என்னெல்லாம் நடக்க போகுதுங்க விலாவாரியாக பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம் சார்.